பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இஸ்லாத்தில் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தைக்கு நாம் என்ன என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனை ஒரு முன்னோடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காண்பித்துள்ளார்கள். குழந்தை பிறந்தால் இந்த 5 விடயங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது என்ன என்பதனை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக தஹ்னீக் செய்தல். அதாவது குழந்தை பிறந்தவுடன் குழந்தையினுடைய வாயில் ஏதாவது இனிப்பை வைத்ததற்கு பெயர்தான் தஹ்னீக் என்று கூறுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இதனை குறித்த ஒரு நிகழ்வு புகாரி எனப்படும் ஒரு நூலில் பதியப்பட்டுள்ளது. முஹாஜிரின்களில் பிறந்த முதல் குழந்தை. முஹாஜிரின்கள் என்றால் யார் என்றால், தன்னுடைய வீடு, வாசல், சொத்து, சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நிரந்தரமாக வந்த மக்களைத்தான் முஹாஜிரின்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூறுவார்கள். இப்போது அந்த முஹாஜிரின்களுக்கு பிறந்த முதல் குழந்தை யார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்பவர். அவர்கள் பிறந்த உடனேயே அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வருகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீச்சம் பழத்தை எடுத்து அதை மென்று அந்த குழந்தையினுடைய வாய்க்குள் வைத்தார்கள். அப்போது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் உண்ட முதலாவது உணவு என்னவென்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை பின்பற்றி நாமும் தேன், சீனி இதனை போன்ற விடயங்களினை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இரண்டாவதாக பெயர் சூட்டுதல். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று பெயர் சூட்டுவது. குழந்தை பிறந்து 7வது நாள் பெயர் வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாகும். குழந்தைக்கு என்ன பெயர் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பெயர் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் என்பதனை தான் இஸ்லாம் கூறுகின்றது. ஆனால் இன்று மொடனாக பெயர் வைக்கின்றேன் எனும் பெயரில் நிறைய பெற்றோர்கள் அர்த்தமற்ற பெயர்களை சூட்டுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெயர் என்பது ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. இந்த பெயர் என்பது உலகத்தோடு இல்லாமல் நாளைய மறுமையிலும் தொடரும். நமக்கு நம்முடைய பெற்றோர் வைக்கக்கூடிய பெயர்களை கொண்டு தான் நாளைய மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை அழைப்பான். அப்போது அப்படியாக நாம் வைக்கக்கூடிய பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக இருத்தல் வேண்டும். மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்கள் பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆகையால் உங்களுடைய பெயர்களை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களில் கூறியிருக்கின்றார்கள். இதில் இன்னும் மோசமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு இணையாக இருக்கக்கூடிய பெயர்களை கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகின்றார்கள். உதாரணமாக ஷாஜஹான், சுல்தான், மாலிக் இது போன்ற அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை இவர்கள் பெயராக வைத்துக் கொள்கின்றார்கள். இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமமாகும். மூன்றாவதாக அகீகா கொடுப்பது. நமக்கு குழந்தை பிறந்து 7வது நாளில் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இதனை அகீகா என்று கூறுவார்கள். அகீகா குறித்து ஹதீஸ் கூறுபவர் அஹ்மத் எனும் நூலில் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளையும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டையும் அறுத்து கொடுக்க வேண்டும். அகீகா கொடுப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இது கட்டாய கடமை கிடையாது. இதனை விடுவதினால் நம் மீது குற்றமும் கிடையாது. நபி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதனை நாமும் பின்பற்ற வேண்டும்.
அப்படி என்றால் மிகவும் சிறந்தது. அகீகா கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆண் குழந்தையை பெற்றவர்களாக இருந்து 2 ஆடுகள் கொடுக்க வசதி இல்லை என்றால் என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ஒரு ஆட்டை அகீகாவாக தந்தார்கள். நம்மால் ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள் அறுத்து கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஆட்டையும் கூட கொடுக்க வசதி இல்லாதவர்கள் விட்டுவிடலாம் இந்த விடயத்தை. இதை விடுவதனால் அவர்களின் மீது குற்றம் கிடையாது. அடுத்ததாக இந்த அகீகாவை யார் கொடுக்க வேண்டும்? பெண் வீட்டாரா அல்லது ஆண் வீட்டாரா என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அகீகா எனும் விடயத்தை குழந்தையினுடைய உறவினர்கள் யார் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். இந்த விடயத்தை பெண் வீட்டார் தான் செய்ய வேண்டும், ஆண் வீட்டார் தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. உதாரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அகீகாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொடுத்துள்ளார்கள். அடுத்ததாக அகீகா இறைச்சியை சாப்பிடலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி வரும். தாராளமாக அகீகா கொடுக்கக்கூடிய நபர்களும் அந்த இறைச்சியை சாப்பிடலாம். அதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நிறைய பேர் கொடுப்பவர்கள் சாப்பிடக்கூடாது, முழுமையாக கொடுத்துவிட வேண்டும் என்று கூறுவார்கள். அது அனைத்தும் பித்அத் ஆகும். இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 22வது அத்தியாயத்தில் 28வது வசனமாக கூறுகின்றான். அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள் என்று. அடுத்ததாக 7வது நாளுக்கு பிறகு அகீகா கொடுக்கலாமா? முதலில் அகீகா எனும் இந்த கடமையானது நாம் குழந்தை பிறந்த 7வது நாளில் நிறைவேற்ற வேண்டிய கடமை. 7வது நாள் தாண்டிவிட்டது என்று கூறினால் இந்த அகீகா கொடுப்பதற்கான கடமையும் தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதையும் மீறி ஒருவர் அகீகா கொடுத்தார் என்றால் அது அகீகாவில் சேராது, அது ஒரு தர்மம் அல்லது சதக்காவில் சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் நிறைய பேர் குழந்தை பிறந்த 14வது நாள் அல்லது 40வது நாள் அகீகா கொடுக்கலாமா என்று கேட்பார்கள். இதற்கும் அதே சட்டம்தான். நம்மால் குழந்தை பிறந்த 7வது நாள் அகீகா கொடுக்க முடியும், அதற்கான வசதி இருந்தது என்றால் தாராளமாக கொடுக்கலாம். அப்போது தான் அது அகீகா எனும் சட்டத்தில் சேரும். அதை தாண்டி 8வது நாளிலிருந்து எத்தனை நாள் சென்று அவர்கள் வளர்ந்ததன் பின் அகீகா கொடுத்தாலும் கூட அது அகீகாவில் சேராது. அதற்கு மாறாக அது சதக்காவில் தான் நிறைவேற்றப்படும். இன்னும் நிறைய நபர்கள் அவர்கள் குழந்தையாக பிறந்தபோது அவர்களுடைய பெற்றோர்கள் அகீகா எனும் கடமையை நிறைவேற்றாததினால் இப்போது அவர்கள் பெரியவர்களாகி அவர்களிடம் வசதி வாய்ப்பு இருக்கின்றது, இப்போது நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி நிறைய நபர்கள் அகீகாவை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெரியவனானதன் பின் கொடுத்து கொள்கின்றார்கள். இதுவும் அகீகாவின் கணக்கில் சேராது. இது சதக்கா அல்லது தர்மம் என்று தான் கணக்கிடப்படும். 4வது கடமை தலைமுடியை களைதல். இந்த கடமையும் குழந்தை பிறந்து 7வது நாளில் நாம் அகீகா எப்போது கொடுக்கின்றோமோ, நாம் எப்போது பெயர் சூட்டுகின்றோமோ அப்போது தலைமுடியை களைவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாகும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அபூதாவூத் எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அகீகாவுடன் பிணியாக்கப்பட்டுள்ளது. அது பிறந்து 7வது நாளில் ஆட்டை அதற்காக அறுக்கப்படும், அதன் முடி களைக்கப்பட்டு அதற்கு பெயர் சூட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இவ்வாறு குழந்தைகளுக்கு நாம் முடிகளை களைக்கும் போது முழுமையாக நாம் களைக்க வேண்டும்.
பாதி முடியை வெட்டி மீதியை மலித்துவிட்டு விட்டுவிடுவது கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல். இறுதியாக ஐந்தாவது சுன்னத்தினும் கத்னா. புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்களுக்கு கத்னா செய்வது சுன்னாவாகும். ஆண்களுடைய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற தோல் பகுதியை அகற்றுவதற்கு பெயர்தான் கத்னா என்று கூறுவார்கள். இந்த கடமையை குறிப்பிட்ட நாளில் இருந்தோ குறிப்பிட்ட வயதில் தான் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. ஆண்களுக்கு இதை செய்வதனால் உடலளவில் நிறைய நன்மைகள் இருப்பதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்பது சிறந்தது என்று கூறியுள்ளார்கள். இதனை தவிர்த்து ஆண் குழந்தைகளுக்கு கத்னா செய்யும் போது அதனை ஒரு விழாவாக கொண்டாடுவது பித்அத்தான, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயம். இதனை செய்வதை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுபோல இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியாத சந்தேகமான மார்க்க விடயங்கள் இருப்பின் தெளிவாக கமெண்டில் கூறவும். அதற்கான முழுமையான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும்.